Hello all, welcome to KM Arts World. இன்னைக்கு நம்ம பீட்ஸோட லாஸ்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸில் வாட்டர் ஃபில்லிங். நம்ம த்ரெட்டில் வந்து வாட்டர் ஃபில்லிங் பார்த்துருப்போம், அதில் நிறையா ஹோம்ஒர்க்கும் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் பீட்ஸ் வச்சு வாட்டர் ஃபில்லிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் சுகர் பீட்ஸில் தான் நம்ம கொடுக்க முடியும். கட் பீட்ஸ்லலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட சைஸே பார்த்தீங்க அப்படின்னா அன்ஈவனாக இருக்கும், அப்படிங்கிறப்ப கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் கொடுக்குறத வந்து சுகர் பீட்ஸில் கொடுங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு, 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 mm பீடு ஆன்டிக் பீடை வந்து நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நெருக்கமாக வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி அங்கங்கே பெரிய பீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஹைலைட்டாக இருக்கணும். இந்த பெரிய பீடை எப்படி சிங்கிள் பீடை ஸ்டிச் பண்ணுங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். தெரியாதவங்களுக்கு இப்போ தெளிவாக இன்னொரு தடவை நான் சொல்லியே காட்டுறேன். ஒரு தடவை பீடை அதாவது உள்ளேருந்து லூப்பை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் பீடை விடுவீங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்லேருந்து வெளியே வர லாங் லூப்பை அந்த பீடோட ஹெட்டு அதாவது உள்ளே கொடுத்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக போட்டுடலாம். ஓகே, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நீங்கள் த்ரெட்டில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நிறைய ட்ராயிங்கெல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஹார்ட், கீழே ஒரு ஹார்ட், மேலே ஒரு ஹார்ட், அந்த மாதிரி கூட நான் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம பீடை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு டிராயிங்கும் பண்ண முடியாது. நம்ம வந்து நெருக்கமாக கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து நம்ம கொடுக்குறது வந்து இந்த நெக்லைனை சுற்றி ரவுண்டாக அது கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஷேப்பாகவும் வந்துடக்கூடாது. நம்ம கொடுக்குறது அங்கங்கே ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி அன்ஈவன் ஷேப்பாக நெருக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இது கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் இப்படி எடுத்த உடனே ஸ்டிச் பண்ண முடியல, நெருக்கமாக இஷ்டத்துக்கு ஸ்டிச் பண்ணி வர்றது கஷ்டம். அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே என்கிட்ட தான் படிச்சிருக்கீங்க, பேசிக் ஃபுல்லாகவே நிறையா ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க, அட்வான்ஸ் லெவல்லே இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதை போட முடியும். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச்சாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் த்ரெட்டில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை முடித்து அதில் நிறைய ஷேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே வாட்டர் ஃபில்லிங் ட்ராயிங்கை வந்து இதில் க்ளோஸாக வரைஞ்சிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். அடியில் இருக்க பேஸ் கிளாத்து, என்ன கிளாத்தை நம்ம அடியில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நெருக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் எப்போவுமே த்ரெட்டாக இருக்கட்டும், ஜர்தோசியாக இருக்கட்டும், பீடாக இருக்கட்டும், ஜர்தோசியாக இருக்கட்டும், எதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் டைகர் போலே பிராண்டோட காட்டன் த்ரெட்டை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த த்ரெட்டு இது வரைக்கும் அந்தெல்லாம் போகாது. அதை சாதாரணமாகவே கையில் வந்து இது பண்ணக்கூட முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் அதே த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சுக்கெல்லாம் ஜரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஓரளவு பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் ஜரியை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இதை சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போயிட்டுருக்கோம், எந்த ஷேப்லேருந்து எப்படி முடிச்சு வரோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நெருக்கமாக கொண்டு வந்துடுங்க. நம்ம எந்த இடத்துல அதாவது நெக்லைனை ஒட்டி அடுத்த 1 இன்ச்சுக்கு இல்லை 1.5 இன்ச்சுக்கு ரவுண்ட் ஷேப்பாகவோ இல்லை நீங்கள் ஒரு போர்ட் நெக் வரைஞ்சிருக்கீங்க, அந்த போர்ட் நெக்கை சுற்றியோ உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வரணும் அப்படின்னா எந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே இது வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணி அந்த நெக்லைனில் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு எடுத்தோடனே வந்து ஒரு ரவுண்ட்லேயோ ஒரு ஸ்கொயர்லேயோ போடாமல் எடுத்தோடனே ஒரு நெக்கை அதாவது ஒரு ரவுண்ட் நெக் வரைஞ்சி அந்த ரவுண்ட் நெக்லேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் இது வரணும், கவர் ஆகணும் அப்படிங்கிறதையும் பண்ணி நான் உங்களுக்கு போட்டதோட ரீசன் இது தான். ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு இதுலேயோ போடுறத விட ஸ்ட்ரைட்டாக நான் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். ஓகே,
இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அந்த முழு நெக் அந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம ஒரு 1/4 பங்கை வந்து முடிச்சிட்டோம். அந்த 1/4 பங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எந்த இடத்துலையுமே அடியில் இருக்க கிளாத் தெரியவே தெரியாது. நம்ம பெருசாக ஒரு பீட் கொடுத்துருப்போம், அந்த பீடு அந்த இடத்துல எவ்வளோ ஹைலைட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம செட் பண்ணுற பீடோட மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட்டு மட்டும் கரெக்டாக இல்லை அப்படின்னாலே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு இல்லை, எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே வந்து நம்ம எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதோட லுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாதி இதை வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அப்படியே அடியில் இருக்க கிளாத்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது, யூஸ் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நீங்கள் கொடுக்கும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ளவுஸோ இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அதை நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஏ ஸ்டார், ஃபரிசோ இந்த மாதிரி நிறையா பிராண்டட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 4-5 ப்ளவுஸ் போட்டாலே உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட் தெரியும், எந்த பீடு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ கரெக்டான ஒரு பீடை யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஸ்டிச்சை யூஸ் பண்ணி பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து லைஃப் இருக்கும். ஸோ கரெக்டான குவான்டிட்டியான இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து ஒர்க் பண்ணணும். நம்ம இஷ்டம் தான், இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை. ஆனால் அதுக்காக நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, ரவுண்டாகவே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. எல்லா ஷேப்பும் மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்டிச்சாக வந்து இதை கொண்டு வந்தால் அப்படி தான் நம்மளால் போட முடியும். நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பீட் வாட்டர் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஈஸியான ஸ்டிச் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஒரு ஷேப்பை முடித்தாலே நம்மளால் வந்து அழகாக பண்ண முடியும். இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து பீட் ஒர்க்கில் வந்து ட்ரெஸ் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணித்தரலாம் நிறையா கேட்பாங்க. நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரைட்டாக ரவுண்ட் நெக்கை சுற்றி பீட் கொடுத்தாலுமே இந்த லுக்கை வந்து நீங்கள் எந்த இதுலேயும் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணுங்கள், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கிளாஸில் தாராளமாக கேட்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்படி க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு இதில் கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வந்தால் கண்டிப்பாக வந்துடும். இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜரியிலையோ இல்லை பீட்லேயோ ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து போட்டு முடிச்சாச்சு. அதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.